ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு சில நொடிகள் அன்னையை பார்ப்போம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் எங்களின் இதயத்திற்குள் இருக்கும் அனைத்து அறியாமை என்ற இருளும் மாயைகளும் அகற்றப்பட்டு தங்களின் அன்பின் ஒளியானது எங்களுள் முழுமையாக பாயட்டும். தாயே, தங்களின் அன்பை முழுமையாக பெறுவதற்கு எங்களின் இதயம் கடலை விடவும் பெரியதாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களை நாங்கள் அனுதினமும் தரிசிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தினுள் ஆழமான நிலையை எட்டுவதற்கு தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். முதலில் நம்முடைய குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव
श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் தயவு செய்து பூமி மார்க்கமாகவே ஈர்த்து கொள்ளுங்கள். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக நீக்கிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான கடந்த காலத்தின் தேவையற்ற எண்ணங்களையும் மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் எங்களின் சோம்பேறித்தனத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களிடம் இருக்கின்ற அனைத்து விதமான தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் அகற்றிவிட்டு நாங்கள் தங்களின் தூய்மையான விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க
தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்களின் ஸ்ரீ மகா காளி தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருந்து அவைகள் விழிப்புணர்வு அடையும் பொழுது நாங்கள் தூய ஆத்மாதான் என்பதை உணர வைக்கிறது. அந்த நிலைப்பாடு எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து எங்களை வலிமையுடையவர்களாக மாற்றுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவநாத் சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனத்தை இட நாடியிலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். श्री गणेश अथर्व शीर्ष। ओम नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचूर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும்
தயவு செய்து எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தங்களின் ஸ்ரீ மகா சரஸ்வதி தத்துவமும் ஸ்ரீ ஹனுமரின் தத்துவமும் எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிறைந்திருந்து சக்கரங்கள் விழிப்புணர்வு அடைந்த நிலையில் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர வைக்கிறதம்மா. தாயே, நாங்கள் எதுவும் செய்யவில்லை. தாங்களே அனைத்தையும் செய்பவர். அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவே. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் நான் என்ற அகங்காரத்தை அகற்றிவிடுங்கள். தாய், எங்களின் அனைத்து செயல்களுக்குரிய வழிகாட்டியையும் அதற்குரிய சக்தியையும் காட்டுபவரான தாங்கள் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர வைப்பதோடு தங்களையும் யார் என்கின்ற உணர வைக்கும் அந்த சக்தி நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமானா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நடு நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மை நிலைப்பாட்டோடு நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் சம நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரிவதோடு நாங்கள் இறைவனின் ஆனந்த ராஜ்யத்தில் நிலைத்திருக்கவும் அனுமதி தாருங்கள். மெதுவாக கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களின் மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் அம்மா. எங்களுக்குள்
கள்ளம் கபடமற்ற குணம் நிறைந்திருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரை போன்று பக்தியுடனும் சரணாகதி மனநிலையும் நிலைத்திருக்கவும் அருள் புரியுங்கள். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு எங்களுக்குள் இருக்கும் அனைத்து மாயைகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ பூமி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் பூமி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ கணேச சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நமது கவனத்தை மெதுவாக மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிற்கு கொண்டு வருவோம். மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம். கவனம் நமது இடது ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான மாயைகளை முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றிவிட்டு தங்களின் அன்பின் சக்தியின் மூலமாக சிவ தத்துவத்தின் உண்மையான ஆனந்தத்தை நாங்கள் பெறுவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மந்திரம் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சிவ பார்வதி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனத்தை நமது இடது ஹிருதயத்தில் வைத்து ஸ்ரீ சிவோகம் என்கின்ற அந்த ஸ்தோத்திரத்தை நாம் கேட்போம். தெரிந்தவர்கள் நாம் கூறுவோம். ஆனால் இதை நாம் கேட்கும் பொழுதோ அல்லது கூறும் பொழுதோ நமது இதயத்திலிருந்து நம்முடைய சகஸ்ராராவில் கவனத்தை வைக்கும் பொழுது அந்த நுண்ணதிர்வுகளை மிகவும் ஆழமாகவும் உணர முடியும்.
शिवोऽहं 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 शिवोऽहम् मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायु न च व्योमभूमिर्न तेजो न वायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वा सप्तधातुर्न वा पञ्चकोश न वाक्पाणिपादं न चोपस्थपायु न वाक्पाणिपादं न चोपस्थपायु चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे द्वेषरागौ न मे लोभमोहौ मदो नैव मे नैव मात्सर्यभाव मदो नैव मे नैव मात्सर्यभाव न धर्मो न चार्तो न कामो न मोक्ष न धर्मो न चार्तो न कामो न मोक्ष चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञा अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद न मे मृत्युर्न शङ्का न मे जातिभेद पिता नैव मे नैव मा
पिता नैव मेनैव माता न जन्म न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्य चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां विभुत्वाच सर्वत्र सर्वेन्द्रियाणां सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध सदा मे समत्वं न मुक्तिर्न बन्ध चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूप शिवोऽहं 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 शिवोऽहम् साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுக்குள் மமதையும் அகங்காரமும் ஏதும் இல்லாத நிலையில் தங்களிடத்தில் நாங்கள் சரணடைகின்றோம். தாயே, நாங்கள் முழுமையோடு கலந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது கவனத்தை சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, எங்களுக்குள் எவ்வித சந்தேகமும் இல்லாத எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையை எங்களுள் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. தாயே, நாங்கள் மனதினால் தங்களிடத்தில் சரணடையாமல் இதயத்திலிருந்து தங்களிடத்தில் சரணடைய தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ மகாவிஷ்ணு சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் தொடர்ந்து சில நிமிடம் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் 1985 அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். which is the Holy Land of Europe. And the Holy Land of Europe has got lots of water in it flowing. It's at a lower level than the Mother Earth. And the sea flows through it. So it's a good combination of the sea and the earth here. So sea cleanses and the Mother Earth blesses the people of Holland. But if they have lost their moorings and they are flying in the wrong direction, then the same Holy Land can become a hell land. So we have to be very careful to see that we create more and more Sahajogis in this place. In my reading of the character of the Western people, I find they are extremely aggressive by nature and very egoistical on the whole. One should not feel that I'm saying about you, but I'm saying you are Sahajogis, you belong to the kingdom of God, but I'm telling about in general. Now, while I'm talking, keep your eyes open. I don't know why people close the eyes. I can't understand. Now, when we are in the Holy Land, we find that the Mother Earth has allowed the sea to flow in. And it's a very good place for me to say something to you. Here the sea has taken refuge in the Mother. The Guru has bound itself with the motherly qualities. A person feels more safe on the ground than on the sea or in the air. So today is the best opportunity for me to say that after the Guru Puja, we have to understand that to be holy means you must allow the Guru Tattva to circulate in the mother principle. Or the Guru Tattva is to be controlled and guided and beautified by the mother principle. It's only the Mother Earth that is beautiful, because it can create so many varieties, so many dramas, so many plays. Any other element, if you see, has nothing in it. So it is she who can create. So we should take to the motherly quality more and try to bind our Guru principle through that motherly, beautiful, creative power, so that we make our presence very agreeable, very congenial, very beautiful, full of interest and varieties. Every time new flowers, every time new fruits, every time a new design. As Kundalini is made of Mother Earth, we are quite capable of doing that. There are gurus and gurus and gurus, but no one so far is such a master as you are of the Kundalini. If they were, they would have given realization to thousands. Why? Because your mother has penetrated into your Guru principle and has risen your Kundalini, has given you powers to raise Kundalini, breaking your 7th chakra so clearly.
That never happened with anyone. Even incarnations could not do that to the masses as you are doing. The Kundalini is flowing from your hand. The Ganesha is active in you. But it should never give you the ego or the sternness or the heaviness of the sea. But it should give you the beauty of the Mother Earth. Mother Earth is always bigger than the sea because she has to contain the sea. Sea can never be bigger than the Mother Earth. Sometimes it looks sea bigger, but sea is contained in the Mother Earth. It cannot go beyond. So Mother Earth is always greater, bigger, wider than the sea. So one has to understand that when Kundalini has risen, you have become all the 7 chakras and not only the Guru chakra. And when you have become the Guru chakra, it is also bounded on all sides by the Mother Earth. Under these circumstances, when we are so capable, we are giving realization to so many people, when we are achieving so many things. If we could just become humble, congenial, beautiful, we can master the whole world. But I find in the styles of Sahaja, especially in the West and westernized Indians, there is so much of ego still expressed in their talks, in their behavior. They are not capable of it. To see, I think, sometimes. But better see it. First you may have to act as sweet people. Maybe. But you must learn that way. If you do not understand that all your leadership, all your Guru Tattva depends entirely on the loving capacity of your mother, her patience. I get angry, but perhaps once in 10 years or 12 years, something like that. Seldom. That's better. Then the anger has some meaning, but all the time if you are in a temper or you try to show off or if you have so much of ego that you go on asserting on wrong things, then you cannot be effective. Another thing I've seen, that ego has no discretion. Ego has no discretion of any kind. If you are egoistical, first thing you lose is discretion. Then what's the use of having this nonsense of an ego which doesn't give you discretion? And people who have greater ego always then assert, and you have to agree to that. You are more impressed by the people who have greater ego than yours. And you like the people who are without any ego, so you can oppress on them. But the discretion part is very poor. That you can see. The other day one guru had come, one gentleman had come, and he has given some mantra. It's by his guru. Now he can't hear anything against his guru. Why? Because his ego has chosen that guru. Because the ego has chosen, how can the ego be wrong? And ego is always wrong. Invariably it is wrong. Everything is upside down with the ego orientation. Gradually you will learn that in the West, people lack common sense. Completely they lack common sense in everything. I mean, if they had common sense, there would have been much less problems. But common sense is lacking, and also I find the same thing in Sahaja Yogis. They lack common sense. You have to become so wise that common sense should be your nature. But common sense we lack. Like today, I'll have some water. Today I was discussing about, say, the labor problem, which is a very general problem. Yes, thank you. Which is a very general problem. You have a labor problem. For example, you have an employment.
Now the whole system that is built in here, and we too have adopted some of it, but not to that extent, of working hours is very absurd. For example, supposing you get up at 4 o'clock. I mean, that's very big supposition, of course, but supposing we get up at 4 and we take our bath. Morning time is very peaceful. We can meditate, we can do what we like. Then we finish all the other work we have to do. Get yourself ready, have yourself ready, have your breakfast or tea or whatever you want to have. Then by 8 o'clock you are ready for work. Supposing you go at 8 o'clock for your work. So you can work from 8 up to 1 o'clock very easily. Very easily, no problem. Then 1 o'clock you come back home, have your lunch and have a siesta. If you can have siesta for about 2 hours, till 4 o'clock, by 5 o'clock you again go to work. Then you can work from 5 to 11 without feeling tired at all. After 11 you might be. So you put in much more work, much less sleep, and you keep fresh and young. But it requires common sense. Now how unemployment can be solved? Some people can work in the morning, some can work in the evening. Now those who are working in the morning, the ladies could be in the house, men could be outside. Then the men come out in the evening, they can do the household work. Ladies can do in their house, or when they are in the house, men can do creative work. Like making statues, handwork, handmade things. So everybody gets employment. They become more creative, much happier people. And so easy to solve the problem. But there is unemployment. Because of unemployment, there are so many problems. Very easy to solve the problem of unemployment. You don't give any social security or anything. You give them their pay and let them work for shorter time. If you make them create things and sell them, they have more money. Or they can have nice things around them. Otherwise you can have horrid things like that. So you can have lots of things which are handmade. Plus machine-made things, whatever you want to have, there should be a balance. With common sense, we should know how far to go. How far to have balance. Like machine goes on like mad, we cannot control machines. Because we think we get money, we do not. After some time, machines have to stop. So you have to go up to this. I'm trying to put the Guru Tattva into the Mother Tattva. As practical. So, common sense should be applied. And that can only come when there is no ego. With ego, there cannot be common sense. Because I like it, I do it. But this I is an ego who is blind, who is indiscreet, who is stupid. So ultimately we do stupid things. There should be common sense, which one can learn by getting rid of this. Now, people say, Mother, how to get rid of ego? It's very simple. You have to move left to the right 108 times in Sahaja Yoga. You have to forgive people in Sahaja Yoga. And you can watch yourself. First of all, see, do you watch others or you watch yourself, first of all? Like there was a lady traveling with me, very old lady.
And she said, this man is handsome, this man is not handsome, this woman is good looking, she is pretty. That I was looking at her. I said, this mad woman, she will go really crazy by the time we get down. She goes on looking into every person, judging everyone, who is handsome, who is not. And everybody whom she called handsome, I found him ugly. So I gave up. I said, you better decide. I never try these things. Then, that man is not good, he is very hot-tempered, he is this thing, he is that, he talks like that, he walks like that, he shouldn't look like that. Worried about other people. You tell them anything, they'll go on shaking their neck like that. Oh, how could you do it? But you do it yourself. If they have to say yes, they'll do it 10 times. Yes, 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 yes. If they have to say no, they'll go on saying no, 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 no. There's no common sense. Why to move your neck so many times? See, if somebody is saying that, you need not react all the time. So this is another thing, internal reaction. First is external. Seeing everyone, judging everyone. Oh, I don't like this station. This is too much dusty. This bathroom is not good. That room is not good. That thing is not good. Like that. As if you are the Queen of England. Even that could be even more than that. Because she's not even allowed to choose her dress. Parliament has to decide. Poor thing cannot have any ego at all, poor thing. She has to choose what dress she has to wear for a particular occasion. If the parliament says yes, she wears. She says no, no. Big problem for them. But for us who are free people, we must have common sense to understand what to do, where to do, what to talk, how to talk. But when there is ego, you cannot have common sense. And this is the reason I think the Western people have become so stupid in so many things. Whatever I see it upside down. Indians, we may be poor people in the villages. They are not so educated. You are all very well educated people. Everything is there. But all has come out of ego. So the common sense is lacking. So those who deal with the Mother Earth, like farmers, have tremendous common sense. Now in Holland, I used to think people will have lot of common sense because they are farmers, you see. When I had come in 65, they were better off, much better people, not so nonsensical. They were well-dressed, nice, sensible, solid people. Of course, I met quite elderly people also, I should say. But I was surprised that in the market you could not get a transistor made in Holland, could not get anything made in Holland. So I said, how is it? You don't make anything machine? He said, why should we? For our 25 bulbs of tulips in those days, we get one transistor from Japan. So why should we make a transistor? Common sense. We sent from here 25 bulbs, and they had fields and fields of all kinds of tulips all over, when I came here. So they said for 25 bulbs we get one transistor. So why should we? We export our bulbs to them and get their transistors. Why should we make transistors? Then they said we export our cheese to a particular country, or eggs to Italy, or chicken to this country, and we get all that we need. I was amazed. You see, they're so proud of their agriculture. And so much doing like that way, which was a very sensible thing. And because they were dealing with the land, I thought I'll find Holland people to be the best. But then I got reports that people are absolutely gone off their heads. They have become like bullocks now. Working with the land, they have become like bullocks who plow the
land. I was surprised. How have they become like bulls? They were very sensible people, very sensible. Farmers, sensibly dealing with things and working out things in such beautiful manner. Very innocent and simple people. And naive up to a point of sweetness. Very sweet. When we came here, they wanted to please us, so they wanted to put a flag for us, of our country. And they put Pakistan's flag in front of us. So I was very happy to see that. And they were talking vegetarianism, but when we came, my daughter had suddenly become vegetarian because she had developed a funny nausea in the ship, you see. So she was not eating any meat or anything. So she said, I am vegetarian. So they said, all right, then will you have chicken? They were that simple, very simple people. And now they're talking about vegetarianism. I'm surprised in 65 and 85 only in these 20 years, how much they have changed. Very nice. And they were not busy doing all these exercises and reducing weight or increasing weight and jogging on the road. Just now, yesterday I was walking, everybody was jogging like mad. Very sensible. But they have lost their common sense. Because perhaps they do not come in contact with Mother Earth. They are using machines too much. Maybe that is one of the reasons. And must be the air from other outside countries coming, and they think they are rustic, so they must accept that is all that is modern, sophisticated. Perhaps, maybe. There's a story about a farmer who was traveling by train. And there were some naughty boys who came from the city, so they wanted to pull the legs of the farmer. So one of the boys asked him that if the eggs are selling here in this station for 20p, and in the next station the chicken is selling for £1, what is my age? Just to tease him. So immediately the fellow says, you must be 22. I said, how do you know exactly I'm 22? He said, because my brother, who is full mad, is 44. You see, they are so practical, so brass. You see, as you call in American language, brass tacks. You see, they know what is it. He looked at him and he said, 22? He said, how? Why? My brother, who is 44, is full mad. And these boys didn't know where to look, you see, because they wanted to tease him. And the farmers have great sense. Like we had one minister who had developed a bad neck, you see, White Vishuddhi, Prime Minister. He was Chief Minister. He used to go on like this, his head used to go like this. So some farmers came to see him. They saw him and they looked at him. They said, oh, he's saying no already, what's the use of telling him anything? We have lots of stories of farmers in India, which shows how much they understand life. I had a very nice gardener. He was from a village. So there was one fellow, old fellow, another gardener. He says, no use talking to this old fellow. I said, why? He said, if he is a Hindu, then an old man is a gone case. I said, why? Because in young age they live like ascetics and in old age they become like bhoots. But if he's a Muslim, they don't live like ascetics in young age. They enjoy life, and in old age they are satisfied souls. So you better talk to a Muslim old man than to an Hindu old man.
I mean, the reading is so correct about things, Everything that he said was so practical and so sensible. I was really surprised how he could say these things with such sweetness and with such goodness, and how he understood so many things so well. And he was a very young fellow, about, I would say, 30, 32 years of age. So he came to Bombay to see us. He didn't know our full address. He only knew Marine Drive. So he told the fellow, his taxi fellow, you drive me at Marine Drive. He said, Marine Drive is a big place. You said, drive me anywhere in Marine Drive. He drove. So he went and asked, is there a very tall gentleman staying in Marine Drive somewhere? And you see, my husband is one of the tallest in Indians, you see. So he went to the servants, asked, have you seen any tall Saab anywhere? He said, there's one tallest staying there, you see. So that's how he came to our house. And he showed them his shoes. This shoe is given to me by my Saab. He is also very tall, you see. So he said, this shoe he has given me. And he wears the same style of shoes. So servants notice all these things. They were practical people. So another gardener who met him, he said, yes, there's a tall fellow and he wears the same type of shoes. So he came to our house. How they are sharp and how their eyes are so penetrating, how they know everything about everything. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எங்களுக்குள் முழு திருப்தியும் இறைவனின் ஆனந்த உணர்வை எங்களுள் முழுமையாக நிலைநிறுத்தக்கூடிய கவனத்தையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ மாதாஜி, நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.